பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கனகராஜ் ஐயா வைத்தியர் அவரோடு இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னுடைய மக்களுக்காக ஏன்னா எத்தனையோ நேயர்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனலும் சரி நம்மளுடைய வீடியோவை நிறைய லைக் பண்ணி பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணி வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகையோட மகத்துவத்தையும் எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டு வரீங்க. அந்த விதத்தில் இப்போ என்னென்ன எதுக்காக கேட்குறேன் உங்ககிட்டன்னா, இப்போ நம்மளுடைய மக்கள் நிறைய வாழ்வியல் முறை நிறைய மாறிடுச்சு. அதனால இந்த வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நிறைய புண்ணுகளால் வந்து ரொம்ப அவதிப்பட்டு வராங்க. அந்த அவதிப்படும் போது என்ன சொல்றாங்க, எனக்கு வாய் புண்ணுன்றாங்க, எனக்கு முதல்ல சைடில் புண்ணுன்றாங்க, அடுத்து எனக்கு தொண்டை புண்ணுன்றாங்க, தொண்டைக்குழி புண்ணு, நெஞ்சுக்குழி புண்ணுன்றாங்க, அடுத்து அல்சர் உக்காந்துருச்சுன்றாங்க, அடுத்து குடல் புண்ணுன்றாங்க, அடுத்து ஆசனம். முதல்ல நம்ம வாயில் ஆரம்பிச்சு ஆசனம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் புண்ணு 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 சொல்லிட்டே போறாங்க. அதுக்கு என்னுடைய மக்களுக்கு வீட்டிலே செய்யற மாதிரி எளிய முறையில என்ன ஒரு மருந்து செய்யலாங்க ஐயா? இல்லை, நிச்சயமாக. அதாவது வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா நம்ம மேலோட்டமாக குறிப்பு கொடுக்கலாம். ஏன்னா எந்த மருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் இல்லாமல் செய்யக்கூடாது. அதனால் அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம மேலோட்டமாக சொல்லிடலாம். அதை வந்து வைத்தியர்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அது உத்தமம். சரிங்களா? ஏன்னா எல்லாரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நல்லது. ஆனால் வந்து அவங்கள சுய முயற்சியாக சுய வைத்தியமாக செஞ்சு பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா குங்கிலிய வெண்ணெய் அப்படின்னு ஒன்று இருக்குது. அட்டகாசமான மருந்து. குங்குளியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு குங்குளியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வெள்ளை குங்குளியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு மருந்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை குங்குளியம் தான் பயன்படும். இந்த வெள்ளை குங்குளியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா குங்குளியத்தை நுணுக்கி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். அந்த தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி சூடான பிறகு இந்த குங்குளியத்தை வந்து அதில் தூவி விட்டு நல்லா கிளறணும். கிளறின பிறகு ஒரு பக்குவம் வந்த பிறகு நல்ல சுத்தமான தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து இதை சாய்க்கணும். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 முறை பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெண்ணெயை வந்து ஒரு 7-8 முறை தண்ணி மாற்றணும். ஏன்னா அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை போகும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஒரு பக்குவம் வரும். அப்போ நம்ம தயிர் கடையிற மத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மத்தில் வந்து நல்லா கடையணும். நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா வெண்ணெய் திரண்டு மேலே வரும். அந்த வெண்ணெய் தான் நமக்கு வந்து மருந்தாக பயன்படுது. அதை நாம் வந்து மறுபடியும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் இருக்கிற தண்ணிக்கு எடுத்து போட்டுக்கணும். அது மாதிரி மறுபடியும் ஒரு 7-8 முறை எப்படி சோற்று கற்றாழையை கழுவுறோமோ அது மாதிரி இதையும் நாம் தண்ணி மாற்றி வைக்கும்போது தான் அதோட கசப்புத்தன்மை போகும், மருந்துக்குரிய பக்குவத்தை தரும். அப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது அவங்க இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அது சரியாக வராது. இது வந்து வைத்தியர்கள் மூலமாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. சரிங்க. இந்த குங்குளி வெண்ணெய் வந்து இப்போ எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதெல்லாம் சொல்லுங்கள். குங்குளிய வெண்ணெய் நிறைய விஷயத்துக்கு பயன்படுது. முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உதடு வெடிப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த உதடு வெடிப்புக்கு பண்ணலாம். இப்போ அதாவது சிலர் உதடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த சினிமாவில் இந்த உதட்டை பிடிச்சி கிள்ளுவாங்க, அது மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி வந்து இந்த உதடு வெடிப்புக்கு, பாத வெடிப்புக்கு, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குங்குளிய வெண்ணெயை தடவலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெடிப்பு வரும். நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் நான் இதை எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனிக்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் வந்து வெடிப்பாக இருக்கும். அதாவது கால்னா முட்டிக்கால் வரைக்குமே வெடிப்பாக இருக்கும். நிறைய வைத்தியம்லாம் பார்த்து சரியாகலை அப்படின்னாங்க. ஒன்றும் பண்ணலை, இந்த குங்குளிய வெண்ணெயை தான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 4-5 நாள் தடவைனாங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கால் மறுபடியும் ஷைனிங் ஆயிரும், அந்த வெடிப்பெல்லாம் மறைஞ்சிரும். அதாவது இந்த சொறி மாதிரியே இருக்கும். அப்படியே வந்து அது மாதிரி இருக்கும். அந்த ஏதோ மசில்ஸ் வளர்ந்து நம்மளுக்கு உப்பி போன மாதிரியே அப்படியே வந்து ஒரு மாதிரியே இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எந்த மருந்துமே தெரியல, வெறும் குங்குளி வெண்ணெய் மட்டும்தான் கொடுத்தேன், மேலே மட்டும் தடவுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சரியாயிடுச்சு. அது மாதிரி அந்த பாத வெடிப்புக்கு, இந்த முட்டிக்கால் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த வெடிப்புகள் இது எல்லாத்துக்கும் பயன்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குங்குளிய வெண்ணெய் மூட்டு வலிக்கு தடவலாம். மூட்டு வலிக்கு தடவலாம். அது இல்லாமல் உள்ளுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் இந்த குங்குளிய வெண்ணெய் சரி பண்ணுது. மேல் பூச்சாவும் தடவலாம், முட்டி வலிக்கும் தடவலாம். இந்த சத்து குறைபாடுனால வரக்கூடிய வலிகள், மற்ற அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் உள்ளுக்கும் சாப்பிடலாம். இதை விட அடுத்து ஃபைனல் டச்சிங்காக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் இருந்து ஆசனவாய் வரைக்கும்
அதாவது பார்த்தீங்கன்னா சிலருக்கு எனக்கு தொண்டையில் ஏதோ புண்ணு இருக்கிற மாதிரி இருக்குப்பா, எதுவுமே சாப்பிட முடியல, காரம் பட முடியல அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றேன் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வயிறு கப்ப கப்ப கப்பன்னு எரியுது, சுருக்குன்னு பிடிக்குது, ஊசியில் குத்துற மாதிரி குத்துது அப்படிம்பாங்க. அப்போ அந்த அல்சர் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி. சிலருக்கு இந்த குடல் புண்ணு, சிலருக்கு பார்த்தீங்கன்னா மலவாயில் புண்ணு, அரிப்பு, இது மாதிரி இருக்கிறத இத்தனை விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குங்குலிய வெண்ணெய் ஒரு சிறப்பான பலனை கொடுக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குங்குலியன்றது ஒரு மருந்து தான், வெறும் தேங்காய் எண்ணெயில் ப்ராசஸ் பண்ணுறது தான். அதை வந்து நாம் மேலுக்கு அதாவது அழகுக்காகவும் பயன்படுத்திக்கலாம், வலிகளை தீர்க்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம புண்களை ஆத்துறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான சிறப்பான பலனை தரக்கூடியது தான் இந்த குங்குலிய வெண்ணெய் அப்படின்றது. ஐயா இதான் நீங்கள் சொன்ன குங்குலிய எண்ணெய். ஆமாம். சாப்பிடலாங்களா தைரியமா? தாராளமாக சாப்பிடலாம். இது கூட கொஞ்சோண்டு ஏலரிசி சேர்த்து சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்டை தரும். ஓகே. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியலைங்க. நம்மளுடைய அந்த இது சாப்பிட்டா எப்படி இருக்கும், விளக்கெண்ணெய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சரோன்னு போதும் உள்ள, நைஸா வளவளன்னு வலிக்கிட்டு போகுது. வலிக்கிட்டு போயிடுச்சு உள்ள, போயிடுச்சு. ஓகே, வெரி குட்ங்க ஐயா. அதாவது நான் நேரில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டது ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். அது வாய் முதல் ஆசனமாகவே இருக்க புண்களை ஆற்ற சொல்லி தான் நான் கேட்டேன். ஐயா வந்து அழகுக்கு உதவி எப்படி அழகாக இருக்கணும், அதுக்கு கீழே வந்து நம்மளுடைய பாதங்கள் எப்படி இருக்கணும், அது வரைக்கும் ஐயா சொல்லிட்டு வர்றாரு. அதாவது உதட்டுக்கு பூசுனா நம்ம ஏதோ போடுவாங்க, இந்த உதட்டுக்கெல்லாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டாலையும் அப்படியே வெடுப்பு அந்த பிளேட்ல கீறினா எப்படி இருக்கும், அந்த காயங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட ஆத்திடுது. ப்ளஸ் பாத வெடிப்புக்கு இதோட பெரிய விஷயம் ஒன்று சொன்னார், கேள்விப்பட்டீங்களா? அதாவது நீங்க சாப்பிடும் போது முட்டி வலி இல்லாம போகன்றாரு. முட்டிக்கு பூசின மேல் பூச்சி படும்போது அதனுடைய மருத்துவ குணம் உள்ள அப்சர்வ் பண்ணி இழுத்து முட்டி வலி காணாம போகன்றாரு. இதோட பெரிய விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுடைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் உள்ளுக்கு எடுத்துக்கும் போது இந்த கால்சியம் குறைபாடு, சுண்ணாம்பு சத்து குறைபாடுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஒரு குறைபாடே இதுல சரியாகும்னு சொல்லியிருக்காரு ஐயா. அதாவது நம்ம கேட்டது ஒரு விஷயம் தான், ஐயா எவ்வளோ பேர் தகவல் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி கீழே டிஸ்பிளே நம்பர் போகும், அதனோட ஆலோசனைப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் செய்ய முடிஞ்சால் மருத்துவ ஆலோசனைப்படி செய்யுங்க. அதே மாதிரி வைத்தியம் தான் நீங்கள் அந்த முறை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ராசஸிங் ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு சில 2 முறை 3 முறையெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எடுத்துறாங்க ஐயா. ஆனால் ஐயா என்ன சொன்னான்னா 7-8 முறை அதனுடைய கசப்புத்தன்மை போகிற வரைக்கும் ப்ராசஸ் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மெயினாக கலக்க வேண்டியது என்னன்னாக்கா, தேங்காய் 1 லிட்டர்னா குங்குலியும் ஒரு 200 கிராம் சொல்லியிருக்காரு ஐயா. அதை 2 சேர்த்து, அதுவும் தேங்காய் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. தேங்காய் எவ்வளோ பெரிய புண்ணுனாலே ஆற்றும். அதை வந்து அதை சேர்த்து சொல்லியிருக்காரு ரெண்டுமே. நீங்கள் திரும்பவும் ஐயோடு சேர்ந்து இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.